Hi guys, welcome to my channel Ropex 70 Tech. நான் பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் ட்ரிக்கிங் பார்க்கலாம். வாங்க புல் த்ரோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதாவது புல் த்ரோ நம்ம போன வீடியோவில் காமிச்சிட்டேன். புல் த்ரோ வந்து சிங்கிளில் போட்டு காமிக்கிறேன். டபுள்லே அப்படியே போடலாம். ஒரு லூப் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு லென்த்து நல்லா எடுத்துக்கிறோம். ரெண்டு பக்கம் லென்த் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதில் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். போன வீடியோவில் நான் போட்ட மாதிரி சேம் புல் த்ரோ சேம் தான். ப்ரொடெக்ட், அதாவது இந்த மேலே எட்ஜு ஷார்பேஜ் இருக்கு இல்லைங்களா, ஷார்பேஜ் பீம் பைப் இந்த மாதிரி ஷார்பேஜாக இருந்துச்சுன்னா அது ப்ரொடெக்ட் பண்ணுறது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ நாட் அசூஸில் போடுற மாதிரி தான். இந்த மாதிரி மினிமம் 5 ரவுண்ட் அடிக்கிறோம். 5 ரவுண்ட் அடித்து லூப் எடுக்கிறோம். லூப் எடுத்துகிட்டு லூப்பில் ஒரு நாட்டு போடுறோம். போன வீடியோவில் போட்ட மாதிரி பார்த்துருக்கு, அதே மாதிரி தான் பாருங்கள். இதில் வந்து என்னென்னா ரோப் ப்ரொடெக்டர், வயர் ஸ்லிங்ஸ், டேப் ஸ்லிங்ஸ், இந்த மாதிரி ஸ்லிங்ஸ் போடலாம். ரோப் ப்ரொடெக்டர் போடலாம். இப்போ வந்து ரோப் ப்ரொடெக்டர் வந்து நான் வந்து வயர் ஸ்லிங் இல்லாதனால டேப் ஸ்லிங் எடுத்து அதுக்கு ஒரு ரோஸ் ஒன்று போட்டு அது வந்து ரோப் ப்ரொடெக்டர் மாதிரி பண்ணியிருக்கேன். காட்டுறேன் பாருங்கள். நாட்டு போட்டு அஸ்யூஸ்வலாக நாட்டு போட்டு டைட் பண்ணிவிட்டு அந்த லூப்பில் இழுத்த வர மாதிரி ஒரு நாட்டு போடணும், சின்ன நாட்டு. இதை போட்டு இப்போ தான் வந்து லூப் போட்டுட்ருக்காங்க நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்த ரோப்பில் நாட்டு போட்டிருக்கிறோமோ, எந்த சைடு நாட்டு போட்டிருக்கிறோமோ நாட்டுக்கு மேலே ஒரு பட்டர்ஃப்ளை வேணும். எந்த ரோப் நம்ம இழுக்க போகிறோம் அந்த ரோப்புக்கு மேலே ஒரு பட்டர்ஃப்ளை வேணும். இப்போ ஒயர் ஸ்லிங் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். டேப் ஸ்லிங்கில் நான் வந்து ஒரு பைப் ஹோஸ் உள்ளே மாட்டி வச்சுருக்கேன். சேஃப்டிக்கு ஷார்பேஜாக இருந்தால் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எந்த பக்கம் இழுக்கிறோம் அந்த பக்கம் ரோப் தான் பிடிக்கும். எந்த பக்கம் இழுக்கிறோமா அது வரல. எந்த ரோப்பு வருது, ரோப்பு இழுக்கிற ரோப்பு அப்படின்னு பார்த்து ஹேங்கிங் ரோப்பில் போடாமல் இழுக்கிற ரோப்பு எந்தன்னு பார்த்துட்டு நாட்டுக்கு மேலே நாட்டுக்கு ஒட்டி வந்து பட்டர்ஃப்ளை நாட்டு போடணும். நாட்டுக்கு ஒட்டி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நாட்டுக்கு ஒட்டி பக்கத்துலேயே நேராக ஒரு நாட்டு போடுறோம். போட்டு இப்போ நம்ம வயர் ஸ்லிங் எவ்வளோ லென்த் இருக்குது அந்த லென்த்தை விட இன்னொரு மடங்கு அதிகமாக எடுத்து இந்த 1 மீட்டர் இருக்குன்னா 1.2 மீட்டர் எடுத்துகிட்டு, ஃபார் எக்ஸாம்பிளில் சொன்னேன், அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு 5 ஃபீட் இருக்குன்னா அந்த ஒரு 5.5 ஃபீட் எடுத்து ஒரு நாட்டு போடுறீங்க, இல்லை 6 ஃபீட் எடுத்து ஒரு நாட்டு போடுறீங்க. அப்போ தான் அந்த ரோப் வந்து நம்மளுக்கு ஷார்பேஜில் வந்து லோடு வராது. இப்போ பாருங்கள், போட்டால் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை அதுக்கு மேலே அந்த ஸ்லிங்கிலேருந்து லெஃப்ட் எடுத்து வர்றோம். மேலே இழுக்கிறோம். ஆக்சுவலாக இது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் சவுண்டு வந்து பயந்துருவாங்கன்ட்டு கையில் இழுக்கிறேன். நீங்கள் வேகமாக இழுத்திங்கன்னா வந்துடும். வேகமாக இழுத்திங்கன்னா ஓஸ் இந்த பக்கம் வந்துடும். கையில் போடுறேன். ஹைட்டாக இருந்துச்சுன்னா கையில் தான் இழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ வந்து ரோப் ப்ரொடெக்ட் மாதிரி மேலே வந்துடுச்சு. ரோப் ப்ரொடெக்ட் மாதிரி மேலே வந்து ஷார்பேஜில் வந்து ஒயர் ஸ்லிங்கோ இல்லை டேப் ஸ்லிங்கோ ரிங்கிங் ஸ்லிங்கோ அந்த மாதிரி கவர் ஆகிடுச்சு. பாருங்கள், மேலே கவர் ஆகிருக்கு. நம்ம ஹேங்கிங் ஆனாலும் ப்ரொடெக்டில் இருக்குது. இந்த மாதிரி ரோப் ப்ரொடெக்ட் நம்ம வந்து ப்ரொடெக்ட் போடலாம். ரிமூவ் பண்ணுறோம். இதில் அதிகமாக லென்த் இருக்குன்னா அந்த லென்த்தை வந்து காயில் பண்ணி கிளியர் பண்ணி ஹேண்டு கிளியர் ஆகிடுது. இழுத்தமாக ஒரு சைடு வந்து நம்மளுக்கு எந்த சைடு இல்லைன்னா அந்த சைடு இழுத்தோம்னா கீழே வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.